நம்ம இன்றைக்கி எப்போதும் செய்கிற மாதிரி கேப்சிகம் கிரேவி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்சிகம் கிரேவி நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, சாதம், வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் செய்கிறதும் ரொம்ப ஈஸின்றதுனால ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய், 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க. ஓரளவு வதங்கிட்ட பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் நீட்ட மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது இந்தளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. முழுமையாக ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்தளவுக்கு அரைச்சா போதும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, இந்தளவு வதங்கினாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வகைகள் எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வீட்டிலே அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மசாலா லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொருட்கள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம கேப்சிகமாக வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் வேர்க்கடலெல்லாம் வதக்கணும்ல, அதே பேன் தான் நான் சூடுபடுத்தியிருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துடணும். 2 பெரிய சைஸ் அளவு கேப்சிகம் எடுத்து நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் கேப்சிகம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 இல்லைன்னா 4 கூட எடுத்துக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் கேப்சிகம் கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 70% குக் பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரேவியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. நல்லா வதங்கியிருக்கு, லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். தயிர் வந்து புளிக்காத கெட்டியான தயிர் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தயிர் சேர்த்ததுமே இம்மீடியட்டாக உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ட பிறகு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி எந்த காய்கறியும் சேர்க்காமல் ப்ளைனாக அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை, இதுவே கரெக்டாக இருக்குது.
ஏன்னா நான் வந்து கெட்டியான கிரேவி தான் பண்ண போகிறேன், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான கேப்சிகம் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி விருப்பப்படாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.